வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே! நான் வடிவேலன். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து 2026 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர்களை நாம் தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் நாம் தமிழர் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலின் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி திவ்யபாரதி அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. அவரிடம் கேட்கலாம். தங்கச்சி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சகோதரா. நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் நலமா இருக்கேன். முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு. ஆ 2026 தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு கிடைச்சதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆம். திருவிடைமருதூர் வாக்காளர்களுக்கும், உலகத் தமிழர்களுக்கும் உங்கள பத்தி சொல்லுங்க. வணக்கம். நான் பொறியாளர் திவ்யபாரதி. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நான். எனக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிடைமருதூர்ல 2021 தேர்தல்லையும் நான் தான் நின்னு களமாடியிருக்கேன் வேட்பாளரா. நான் பார்த்தீங்கன்னா 2018ல இருந்து கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் கணவர் வந்து 2009 காலகட்டத்துல இருந்தே நம்ம கட்சியில பயணிக்கக்கூடியவரு. ஸோ அவரின் பேரால நான் கட்சியில இணைஞ்சு அப்பைலேருந்து 2018ல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில தான் எனக்கு 2021லயும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் களமாட எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதான் எனக்கு முதல் அரசியல் பெரும் பயணம்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இது எனக்கு 2வது முறை. இன்னும் என்ன தெளிவா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, படிச்ச பிள்ளைகளான நம்ம தான் முதல்ல வந்து இதுல வந்து இறங்கணும். அரசியல்ல வரணும். நானும் ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜ் எல்லாம் படிக்கும்போது, அரசியலே வேண்டாம். அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்ற ஒரு மனப்போக்குல தான் நான் இருந்தேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல எல்லாரும் அப்படிதான் சொல்லி நம்மள வந்து அடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா, அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான், படிச்ச பிள்ளைகளாக நம்ம வந்து தான் இந்த சாக்கடையை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் இது வந்து நம்ம கையில இருக்கு அப்படின்னு பெரும் பொறுப்பு நம்ம கையில இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுதான் கணவரோட இணைஞ்சு நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2018ல திருமணம் ஆச்சு. எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. நான் ஒரு பொறியாளர். என் கணவரும் ஒரு பொறியாளர். அது மட்டும் இல்லாம இந்த வுட் கார்விங் ஒர்க் வச்சு சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. இதான் என்னைய பத்தின ஒரு சின்ன சுருக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தங்கச்சி. நீங்க எப்பத்துல இருந்து கட்சியில இணைஞ்சீங்க அப்படிங்கிற விவரத்தெல்லாம் சொன்னீங்க. அத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? லைக் நீங்க எப்படி இணைஞ்சீங்க? எது உங்கள ஊக்குவிச்சது? அப்புறம் இப்ப அது எப்படிப்பட்ட பயணமா இருக்குது உங்களுக்கு? அதாவது வந்து இது ரொம்ப சின்ன அளவுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. என்னோட கல்லூரி காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2016ல வந்து அப்போதான் நம்ம முதல் தேர்தல சந்திக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எங்க அம்மா வந்து ஒரு ஆசிரியை. அவங்களும் நானும் உட்கார்ந்து டிவில பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தொலைக்காட்சியில மட்டும் அண்ணனுடைய பேச்சு வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் அண்ணன் மெயினா சொன்னதுன்னா, தேர்தல் வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் அரசு பணி, ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி அப்படின்னா இதுவரைக்குமே எந்த அரசியல் கட்சிகளும் யாரும் எந்த அரசியல் தலைவருமே சொல்லி நாங்க இதுவரை கேட்டதில்ல. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அது என்ன சின்னம்னு பாரு, நம்ம உங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க. அதுல ஆரம்பிச்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா 2018ல என்னோட கணவர் அதுல அப்பையில இருந்தே பயணிச்சுட்டு இருக்காங்கன்றதுனால அவரின் பெயரால எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்தது. நம்ம செயற்பாட்டு வரையறை புத்தகம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து நான் படிச்சு பார்த்தம்போது, அத எவ்ளோ விஷயங்கள சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நீர் மேலாண்மைய பத்தி, அதாவது விவசாயத்த பத்தி, ஆடு மாடு மேய்த்தல பத்தி, இத பத்தி ஒரு தலைவரால எப்படி இந்த அளவுக்கு ஒரு மக்கள வந்து நேசிக்க முடியும் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுச்சு. இதுவரைக்கும் யாரும் இத எதையுமே சொன்னதே கிடையாது. இப்படி அண்ணன் பேசும்போதும், அத சொல்லும்போதும், நம்ம கண்டிப்பா இதுல இருந்து அவரின் கீழ பங்காற்றணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசையா இருந்துச்சு. அதன் பேரால இணைஞ்சு அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அதான் சொல்றேன். சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு பயணம். எந்த கட்சியிலயுமே
சாதாரண ஒரு தொண்டர் வந்து டக்குன்னு வேட்பாளரா இருக்க முடியாது. அது அது நம்ம கட்சியில அது கண்டிப்பா நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோமோ, அத பொறுத்து நமக்கு பொறுப்பும் பதவியும் தேடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அண்ணா அத அடிக்கடி சொல்லுவாங்க. அத நான் இந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன். ஆ போன அ கண்டிப்பா அதோட அண்ணனோட நிலைப்பாடு வந்து இன்ன வரைக்கும் எந்த இடத்துலயுமே மாறுனதா நாங்க யாருமே பார்க்கவே இல்ல. மத்த அரசியல் கட்சிகள்லாம் ஆரம்பிக்கும்போது ஒண்ணு இருக்கும். அது முடியும்போது வேற மாதிரியாக முடியும். ஆனா, அப்பையிலருந்து 2009ல இருந்து இந்த 26 வரைக்குமே அண்ணனோட நிலைப்பாடு ஒண்ணா தான் இருக்கு. அது எந்த இடத்துலயும் மாறலங்கிற ஒரே காரணம் தான் பெரிய காரணம் அதுதான். ரொம்ப நம்ம சந்தோஷம். அதுல இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அப்டின்னா, நாம் தமிழர் கட்சிய தவிர்த்து வேற எந்த கட்சியிலயும் அந்த பாதுகாப்பு கிடைக்காது. கடந்த முறை எலக்ஷன் அப்பவும் கூட சரி, அதிகபட்சம் என் கூட பயணிச்சது எல்லாமே நம்ம தொகுதியில் உள்ள தம்பிகளும், அண்ணன்களும் மட்டும் தான். என் கணவருக்கு வேற ஏதாவது அப்பதான் தாலுகா ஆஃபீஸ் வர சொல்லுவாங்க. அதுக்காக போற மாரியா இருக்கும். ஸோ நம்ம பசங்க கூட தான் நான் முழுக்க முழுக்க பயணிச்சதா இருக்கும். அவங்க எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணிங்கிற உறவோட பயணிச்சதுனால தான், இந்த தடவையும் இவ்ளோ பாதுகாப்பா நாங்க ஃபீல் பண்ணி நம்ம கட்சியில இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கோம்னா, அது பெண் பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு தானே நான் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாடு போயிட்டு இருக்கிறதுல, நம்ம அது அந்த ஒரு சுதந்திரமும், அந்த ஒரு இதுவும் இல்ல அப்டின்னா, வாய்ப்பே இல்ல. சரிக்கு சமம். ஆணும், பெண்ணும் சரி அதாவது ஆணுக்கு பெண் சமம் இல்ல. ஆணும், பெண்ணும் சமம் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் அண்ணன் சொல்றது மட்டும் இல்லாம, அத செயல்ல காமிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இத தவிர்த்து வேற என்ன காரணம் வேணும்? நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு. இதுதான் மெயின் காரணமே இதுதான். ரொம்ப சந்தோஷம். மக்களுக்காக களத்துல நீங்க கலந்து கொண்டது அல்லது முன்னெடுத்த போராட்டங்கள பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொரோனா சமயத்திலயும் சரி, இப்பயும் சரி, மக்களுக்கு நெறைய உதவிகள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். போராட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதிராமங்கலம் அப்படின்ற பகுதியில தான் வந்து முதல்ல ஓஎன்ஜிசி நிறுவனத்தால மீத்தேன் எரிக்காற்று எடுக்கறதுக்காக பிளான்ட் போடப்பட்டுச்சு. அதுதான் ரொம்ப பேசி அண்ணன் தான் முதல்ல அத முன்னெடுத்து இந்த பகுதியில உள்ள மக்களோட போராடி நாங்களும் எல்லாரும் இணைஞ்சு போராடினோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில ஒரு 15 பேருக்கு மேல நம்ம கட்சி பசங்களுக்கு வந்து ஒரு கி வழக்கு வாங்கி கிட்டத்தட்ட 15, 20 நாள் வரைக்கும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க இன்னும் சில பகுதிகள்ல கரண்ட் இல்லாம இருக்கு. இன்ன வரைக்குமே இருக்காங்க. அந்த பகுதியில உள்ள மக்களுக்கு கரண்ட் பட்டா வசதிக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆ இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல வந்து சரியான கழிவறை வசதி இல்ல. ஸோ அதுக்கும் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பக்கத்துல சரியான அரசு மருத்துவமனை இல்ல. அரசு கல்லூரிகள் இங்க மெயினா இல்ல. இந்த திருவிடைமருது தொகுதிங்கிறதே பெரிய தொகுதி. அணக்கரைல ஆரம்பிச்சு அந்த பக்கம் மஞ்சமல்லி வரைக்குமே போறக்கூடிய பெரிய தொகுதி இது. இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, ஆ ஆ 92 ஊராட்சி இருக்கு. 5 பேரூராட்சி இருக்கு. ஆனா, அரசு கல்லூரிகள் வந்து எதுவுமே இல்ல. அது இப்ப தான் வந்துட்டு உயர்கல்வித்துறை அமைச்சரா ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு கல்லூரி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பேருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கட்டடம் மேல வந்து சரியான கூரைகள் கூட இல்ல. வெறும் ஷீட்டு போட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணி முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. நன்றி தங்கச்சி. உங்க தொகுதி இன்னும் திருவிடை பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. ம். இன்னும் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்துல காங்கேயம்பேட்டைன்னு திருபுவனத்துல ஒரு பகுதி இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, ரயில்வே தண்டவாளங்கள் போயிட்டு இருக்கு. தண்டவாளத்துக்கு அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 300, 400 குடும்பங்கள் வாழ்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு சப்வே கட்டி குடுங்க, இல்ல மேற்பாலம் அடிச்சுக்கோங்க, இல்லன்னா ஒரு ரயில்வே கேட் மாரி போடுங்க. எங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. 50 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. நம்ம கட்சி இணைஞ்சு போராடிக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்குமே அதுக்கான தீர்வுகள் கிடைக்கவே இல்ல. அது ஒவ்வொரு தடவையும் வரும்போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இது சாங்ஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த தடவ போட்டுருவோம், இந்த தடவ போட்டுருவோம்னு அந்த மக்கள்ட்ட வந்து ஏமாத்திக் கொண்டு தான் இருக்கிறாங்களே தவிர்த்து, அதுக்கான தீர்வு வந்து இன்ன வரைக்கும் கிடைச்சதாகவே இல்ல. அதுக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சி தான் முன்னெடுத்து
போராட்டங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அடுத்த போராட்டங்களும் நிறைய பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம் நம்ம. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இங்க தொகுதியில. சரிங்க அண்ணாச்சி. உங்க தொகுதி தீர்விடைமருதூர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அதுக்கான தீர்வு என்ன? ம். கண்டிப்பா. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? அணக்கரை உள்ளார வடபாதிங்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து இன்னும் சரியான கரண்ட் வசதி இல்ல. ஒரே அங்க ஒரு 30, 40 வீடு இருக்கு. அந்த வீட்ல ஒரு வீட்ல தான் கரண்ட் இருக்கு. அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா அங்க ஒரு 100 குடும்பம் இருக்காங்க. அவங்களுக்கு போறதுக்கு வழியே இல்ல. அது மட்டும் இல்ல அவங்க அவசரத்துக்கு வரணும். அங்க ஒரே ஒரு சின்ன தரப்பாலம் தான் இருக்கு. அந்த ஓடையில கொஞ்சம் அதிகமா தண்ணி வந்தாலும் அவங்களால கடந்து எமர்ஜென்சி சமயத்துல இந்த சைடு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அதுக்கும் நம்ம நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்கோம். அவங்களுக்கு இன்ன வரைக்கும் தீர்வு கிடைக்கப்படல. நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா முதல்ல கரெக்டா அந்த அவங்களுக்கு நல்ல சாலையும் அந்த பாலத்தையும் சரி செஞ்சு தருவோம்ட்டு முதல் வாக்குறுதியை நம்ம கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து தலைமை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்ல. இங்க உள்ள மருத்துவமனைக்கு அவசரத்துக்கு போகணும்னா ஒண்ணு கும்பகோணம் போகணும், இல்லைன்னா மயிலாடுதுறை போகணும். நடுவுல பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப பிரச்சனை உள்ள பகுதிங்கிறதுனால எது ஒண்ணு அவசர தேவைனாலும் அவசர பிரசவம் அப்படின்னாலும் உடனே அவங்க போகக்கூடியது ஒண்ணு கும்பகோணம், இல்ல 30-35 கிலோமீட்டர் பயணிச்சுதான் அவங்க போய் ஆகணும். இல்லைன்னா இந்த சைடு மயிலாடுதுறை, அதுவும் ஒரு 30 கிலோமீட்டர். தலைமை அரச மருத்துவமனை வந்து இங்க கண்டிப்பா கட்டப்படும். அதே மாதிரி கல்லூரிகள் கண்டிப்பா கட்டியே ஆகணும். இன்னும் நிறைய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சரியான பள்ளிகள் வந்து மெயினான இடத்துல வந்து பள்ளிகள் இல்ல. அதுக்கு பக்கத்துல ரொம்ப தூரம் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளி பிள்ளைங்க போற சூழ்நிலைகள் இருக்கு. அந்த சூழ்நிலைகள் மாறி போதைக்கு அடிமையாகாம நல்ல பள்ளி மாணவர்களை உருவாக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. போதை ஆதிக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. சின்ன பள்ளி பையனுக்கு எப்படி கிடைக்குது கஞ்சாங்கிறது தெரியல. இங்க அந்த புழக்கம் வந்து அதிகமா இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த பசங்களையும் வந்து சீர்திருத்தம் செஞ்சு நல்ல மாணவனா உருவாக்க வேண்டிய கடமை நம்ம கையில இருக்கு. அதனால மது சம்பந்தமான விற்பனை நிலையங்களை மூடிட்டு அதுக்கு பதிலாக அதிகப்படியான பள்ளிகளை திறக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இருக்கிற பள்ளிகளிலையும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கட்டடம் சரியில்லை, மேற்கூரைகள் சரியில்லை. அதே மாதிரி மெயினா கழிவறை இல்ல. பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் கழிவறை இல்ல. இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாவே அங்க வந்து சரியான கழிவறை இல்லாம இருக்கு. அவங்களோட இயற்கை உபாதைகளை கழிக்கணும்னா கூட ஒண்ணு அவங்க வெளியில போய் கழிக்கணும், இல்லைன்னா அவங்க மாலை வீட்டுக்கு போய் தான் இது பண்ற மாதிரியான சூழ்நிலைகள். பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது கூட யோசிக்காம எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அப்படியும் அந்த பள்ளியில கட்டியிருக்காங்க. கட்டி 3 மாசமா இன்னும் அது திறக்கப்படாத நிலைமையில இருக்கு. ஏன்னு கேட்டா அவங்கள்ட்ட சரியான பதில் இல்ல. இது எல்லாமே தீர்க்கணும். இதோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா நிலத்தடி நீர். அதாவது தமிழ்நாட்டுல வந்து 9 மாவட்டங்கள்ல நிலத்தடி நீர் மட்டம் வந்து சுத்தமா குறைஞ்சிருச்சு அப்படின்ற புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. அந்த 9 மாவட்டங்கள்ல நம்ம தஞ்சாவூரும் பக்கத்துல உள்ள மாவட்டமான மயிலாடுதுறையும் ஒண்ணு. தஞ்சாவூர் மாவட்டம் நமக்கே தெரியும், விவசாயம் வந்து பண்ணக்கூடிய அதிகப்படியா விவசாயம் பண்ணக்கூடிய பகுதி எதுனா தஞ்சாவூர் மாவட்டம் தான். நீர் இல்லாம விவசாயமே கிடையாது. அப்போ நீர் இல்லாம எப்படி நம்ம விவசாயம் பண்ண முடியும்? அதாவது இவங்க என்ன மாதிரி அளவுல இது கம்மியா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, மழை பொழிவுனால நிலத்தடி நீர் வந்து நிலத்தடியில சேமிக்கப்படுற நீரின் அளவை விட நாம அது அடியில இருந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய தண்ணீரோட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை வச்சுதான் அவங்க அந்த கணிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கான தீர்வா என்ன பண்ணோம்னா தூர்ந்து போன நிலையில இருக்கிற ஏரிகள், குளங்கள் எல்லாத்தையுமே தூர்வாரி மழை நீரை நம்ம சேகரிச்சாலே போதுமான அளவு நமக்கு தண்ணீர் கிடைக்கும். இங்க நிறைய வாய்க்கால்கள் இருக்கு. அந்த வாய்க்கால்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஓடுறதை விட சாக்கடைகள் நிறைய கலந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கு சரியான தண்ணீரை சுத்திகரிப்பு மையங்களை அமைச்சு தண்ணியும் கழிவுகளையும் அப்புறப்படுத்தணும். அதே சமயத்துல நல்ல நீரையும் வந்து கடைசி வரைக்கும் போய் சேர்ற மாதிரியான விஷயங்களை அமைக்கணும் அப்படிங்கறதா பெரிய சேலஞ்சா இருக்கு நமக்கு இப்ப பொறுத்த வரைக்கும்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் நெறைய பிரச்சனைகள் தான் அதிகமே தவிர்த்து, அதுக்கான தீர்வுகள் வந்து இங்க ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சரியான சாலை வசதிகள் இல்ல. பல பகுதிகள்ல சரியான சாலை கிடையாது. முக்கியமான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சாலைகள் ஓரளவுக்கு சரியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டோம் அப்டின்னா, இதனால நெறைய விபத்துகள் நடக்குது. ம். சாலைகள் சரியா இல்லாதனால நெறைய விபத்து நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தீர்க்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு. இங்க ம். வந்து படிச்ச இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ம். இது விவசாயம் பண்ற பகுதிங்கிறதுனால, இப்ப வந்து விவசாயம் செய்யறதுக்கு ஆளே இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. ம். ஏன்னா இவங்க சரியான நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கிறது இல்ல. ம். சரியான நெல்லுக்கான விலைகள் சரியா குடுப்பதில்ல. அதனால வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பட்ட கஷ்டத்த நம்ம பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால, அவங்க எல்லாருமே வந்து வெளியில போயிடுறாங்க. பசங்க எல்லாமே ம். பார்த்தீங்கன்னா, வெளியில போயிடுறாங்க. ஆனா ம். நம்ம நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றோம்னா, விவசாயம் செய்றவங்க வந்து கடவுளுக்கு சமானம். அது தொழில் இல்ல, வாழ்வியல் முறைன்னு நாம சொல்றோம். ஆனா, அ அவங்களுக்கான வந்து நியாயமான விலைகளும், நியாயமான நெல் கொள்முதல் நிலையங்களும் அமைச்சா தானுங்களே அவங்களுக்கு அதுல செய்யறதுக்கு ஒரு ஈடுபாடு வரும். அ ம். தா அ நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டலன்னா, இல்ல நாங்க இத்தன கோடிக்கு வந்து தார்ப்பாய்கள் வாங்கணும்னு சொல்றாங்க. தார்ப்பாய் ம். வாங்குற காசுக்கு நம்ம நெல் கொள்முதல் நிலையங்களையே வந்து நம்ம கட்டிறலாம். சோ ம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைச்சு தரப்படும். அது மட்டும் ம். இல்லாம, விவசாயம் வந்து நம்ம ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் விவசாயத்தையும், ஆடு மாடு மேய்த்தலையும் அரசு பணி அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றோம். இப்ப இது எப்படி சாத்தியம்னு கேட்கறாங்க நெறைய பேர். எப்படி நீங்க சொல்றீங்க? எப்படி நீங்க அத ஒரு இதா செய்வீங்க? அப்படின்றத கேட்கறாங்க. கண்டிப்பா முடியும். இப்ப சாராயம் விக்கிறவங்க வந்துட்டு அரசு பணியில இருக்கும்போது, உலகத்துக்கே சோறு போடுற நம்ம வந்து ஏன் இது பண்ண முடியாது? பார்த்தீங்கன்னா, விவசாயத்தையும், ஆடு மாடு மேய்த்தலையும் அரசு பணி அப்படின்றத நம்ம சொல்றோம். நம்ம கட்சியில இருந்து சொல்றோம். அது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விவசாயம் வந்து பண்றோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க்ல வேலை செய்றவங்களுக்கு அரசாங்க பணி. ஏன் உலகத்துக்கே சோறு போன்ற விவசாயி ஏன் அரசாங்க பணி ஆக்க முடியாது? கண்டிப்பா. நடவு செய்றதா இருக்கட்டும், அறுவடை பண்றதா இருக்கட்டும், அத கொண்டு வந்து கொள்முதல் நிலையங்கள்ல கொடுக்கிறதா இருக்கட்டும், அத அவங்க விநியோகம் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசின் கீழ நடக்கும். அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மாச சம்பளம் வந்துரும். இவங்க எதையும், யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆடு, மாடு மேய்த்தல் அரசு பணி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் போன்ற வளர்ந்த நாடுகள்ல இந்த பால் உற்பத்தி அதுல இருந்து பால் டெய்ரி ப்ராடக்ட்ஸ வச்சு தான் பெரிய மார்க்கெட்டிங் இருக்கு. பெரிய, பெரிய நாடுகள்லயே அது சாத்தியமாக இருக்கும்போது, ஏன் நம்ம நாட்ல சாத்தியமா இருக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம அதிக விவசாயம் சார்ந்த பகுதியா இருக்கிறோம். அதிகமா காடு மா ஆடு, மாடு மேய்த்தல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்கும்போது, ஏன் நம்மளால சாத்தியம் இல்ல? அந்த ஒரு அண்ணன் சொல்ற மாரி ஒரு பெரிய ஒரு அத்தன 1000 ஏக்கர்ல ஒரு ஃபார்ம் அமைச்சு, அத வந்து நீங்க அ சிசிடிவி கேமரா முறைய கண்காணிச்சு, அந்த பால கறந்து, அத நாம டைரக்ட்டா பால் மட்டும் இல்லாம, நம்ம வந்து பால் கட்டிகளாகவும், சீஸ், வெண்ணெய், பன்னீர் இது மாரி மதிப்பு கூட்ட பொருட்களா நம்ம விக்கும்போது, அ நமக்கு வந்து அதிகப்படியான லாபமும் இருக்கும். அதே மாதிரி நல்ல பொருள் குடுத்தோம் அப்படிங்கிற ஒரு நம்ம குழந்தைங்களா இருக்கட்டுமே, அடுத்து எல்லாரும் குழந்தைங்க தானே! எல்லாருக்கும் அது நல்ல உணவு போய் சேரணுமே! அப்படின்ற ம். ஒரு பெரிய இது நமக்கு இருக்கு. ஏன் இத நான் பால் அப்படிங்கிறது ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன்னா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்துறது வந்து பால் தான். ஆனா, இப்போ ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. பால்ல வந்து இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பிளேட் கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, 1 மில்லி லிட்டருக்கே வந்துட்டு 30,000 கவுண்ட் தான் இருக்கணுமாம். ஆனா, இப்ப நம்ம குடிக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்டுங்கனான பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 2,00,000 அளவுக்கு மேல இருக்காம். இது வந்து எந்த அளவுக்கு அதிகம் அப்டின்னா, நம்மளோட மலம் இருக்கு இல்லைங்களா? அதுல இருக்கக்கூடிய அளவு வந்து அங்க இருக்குதாம். அப்போ நம்ம எவ்ளோ ஒரு கொடிய விஷத்த நம்ம உட்கொண்டுட்டு இருக்கோம், பாக்கெட் பாலுங்கிற பேர்ல. பெரிய பெரிய பிராண்டுக்கே இப்படின்னா, நம்ம சாதாரண லோக்கல் பிராண்டுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்களேன். நம்ம ஒரு லிட்டரலா ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு விஷத்த ஊட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து மாறணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கால்நடைகள் வளர்க்கிறதா இருக்கட்டும், ஒரு இயற்கை விவசாயம் நஞ்சில்லா உணவு குடுத்து தான் ஆகணும் பிள்ளைகளுக்கு. அடுத்த தலைமுறைக்கு நம்ம எத விட்டு செல்றோமோ இல்லையோ, நல்ல ஒரு இல ய வளமும், நிலமும் சார்ந்த பகுதிகள நம்ம விட்டுட்டு போறோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம போகணும்னு நம்ம நெனைக்கிறோம். இது எல்லாத்துக்குமான தீர்வா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியா மட்டும் தான் இருக்க முடியும். வேற எந்த இதுலயும் வந்து இந்த எந்த கோட்பாடுமே இருக்கு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு, அவங்களோட பிள்ளைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத இது பண்றதுக்கு மட்டும் தான் இருக்காங்களே தவிர்த்து, நம்ம
நாட்டுல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, எப்படி அவங்கள முன்னேத்த போறோங்கிறதுக்கான எந்த விதமான இதுவுமே இல்லாம இருக்காங்க. அத பத்தி யோசிக்கிறது நாம் தமிழர் கட்சியும், அதனுடைய பிள்ளைகளுமான நம்மளும் மட்டும் தான் அதுல இதா செஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கோங்கண்ணா. இதுக்கு எல்லாத்துக்குமான தீர்வா திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில திவ்யபாரதி நான் இருப்பேன் அப்படிங்கறத வெறும் மகிழ்ச்சியோடையும் ஒரு ஆணவத்தோடையும் நான் சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி தங்கச்சி. நிறைய பிரச்சனைகளை பத்தி சொன்னீங்க. அதுக்கான நிறைய தீர்வுகளை பத்தியும் சொன்னீங்க. நீங்க ஜெயித்தா நீங்க உங்க தொகுதியில செய்யக்கூடிய முதல் சில மாற்றங்கள் எதுவா இருக்கும்? கண்டிப்பாங்கண்ணா. நான் முதல் செய்யறது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அரசு தலைமை மருத்துவமனைய வந்து நம்ம திருவிடைமருதூர் தொகுதியில கொண்டு வரணும். அதே மாரி கல்லூரிகள் வந்து ஏனோ தானோன்னு இவங்க ஆரம்பிச்ச மாரி இல்லாம, நல்ல தரமான கட்டடங்களோட கூடிய, நல்ல தரமான ஆசிரியர்களோட கூடிய அ கல்லூரிகளை வந்து அமைச்சு தரணும். அதே மாரி சாலை வசதி, நல்ல குடிநீர் வசதி வேணும். நெறைய பகுதிகள்ல பாத்தீங்கன்னா, இப்ப குடிநீர் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ரொம்ப காவி தண்ணியா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த டெல்டா பகுதிங்கிறதுனால தண்ணி ரொம்ப காவியா இருக்கு. இத எத்தன தடவ வந்து அரசு கொண்டு போய் சேர்த்தாலும் அவங்க அதுக்கான எந்த விதமான தீர்வும் குடுக்கல. அதனால கண்டிப்பா நீர வந்து இயற்கையாவே சுத்திகரிச்சு அத மக்களுக்கு கொண்டு போய் குடுக்கறதுக்கூடிய வாய்ப்புகள நம்ம கண்டிப்பா ஏற்படுத்துவோம். சாலை வசதி, அதே மாரி அவசர ஊர்திகள் எல்லாம் அதிகமா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அரசு தலைமை மருத்துவமனை இங்க இல்லாததுனால, ஆம்புலன்ஸ் வந்து இங்க ரொம்ப ரொம்ப குறைவு. வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு இதுல இருந்து வரணும், கும்பகோணத்துல இருந்து வரணும், இல்லன்னா மயிலாடுதுறையில இருந்து வரணும். அதனால இங்க 108 வாகனங்கள் வந்து அதிகமா இங்க நம்ம குடுக்கணும் அப்படின்றது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனைகள். அதே மாரி ஏரி, குளங்கள் எல்லாமே வெட்டி அதுக்கான நீர்ப்பாசன வசதிகள விவசாயிகளுக்கு வந்து எந்தவித தடையும் இல்லாம நீர்ப்பாசன வசதிகள கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட முக்கியமான இதுவா இருக்கு. ஆமா. முதல்ல இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? விவசாயத்தையும், பிள்ளைகளோட படிப்பையும் கொண்டு போயிட்டோம்னா, அது கொஞ்சம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதோட இன்னொரு பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா, டாஸ்மார்க்க வந்து கண்டிப்பா நம்ம மூடியே ஆகணும். ஏன்னா, அத மூடுனா மட்டும் தான் இங்க உள்ள பல பிரச்சனைகள் தீரும். ஏன்னா, அந்த டாஸ்மார்க்னாலயும், கஞ்சானாலயும் பசங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, 60 வயசு முதியவருக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. 6 வயது குழந்தைக்கு வித்தியாசம் தெரியல. ஏன்னா, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2 வயது குழந்தைய வந்துட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தை ஃபிக்ஸ் வந்து இறந்துருச்சு. அதோட தாக்கம் தாங்குறதுக்கு ஆறுறதுக்கு முன்னாடியே இப்ப பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல அடுத்து 7 வயது பச்சை குழந்தைய வந்துட்டு ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். இந்த மாதிரி குற்றங்கள் வந்து கண்டிப்பா குறையணும் அப்படின்னா, இந்த போதை பழக்கத்துல இருந்து மக்கள் அடிமையாகிறது வந்து குறையணும். அதுக்கப்புறம் இல்லாம அதுக்கு சரியான கல்வி முறை இருக்கணும். இது அடிப்படையில இருந்து அது ஒரு பெண் பிள்ளை போனா அதுக்கு அந்த புள்ள நமக்கு உரிமை அப்படிங்கிற மனப்பாக்கம் வந்து எல்லாரும் பசங்க கிட்ட வந்து விதைக்கிறத முதல்ல நிப்பாட்டணும். அவங்களும் ஒரு ம இதுதான். பெண்கள் அப்படிங்கிறதும் ஒரு உயிர். அவங்கள நம்ம மதிக்கணும்ன்ற கல்விய வந்து நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிக் குடுத்தா மட்டும் தான், பெண் பிள்ளைகள வந்து நீ இப்படி ட்ரெஸ் போட்டு போ, அப்படி ட்ரெஸ் போட்டு போன்னு சொல்றது இல்ல தீர்வு. அந்த பிள்ளை எப்படி போனாலும், நீ வந்து அந்த பிள்ளைய தப்பா பார்க்கக்கூடாது. உன் வீட்ல இருக்கிற சகோதரியா, அம்மாவா தான் நீ பார்க்கணுன்றதுக்கான அடிப்படை மாற்றத்த கல்வியில இருந்தே கொண்டு வரணும். இது எல்லாமே கல்வியா இருக்கிற மாதிரியான ஒரு தீர்வு வந்து நம்ம குடுத்தே ஆகணும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய முதற்கட்ட வேலைகள். சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப நிலத்தடி நீர் வந்து காவியா இருக்குன்னு சொன்னீங்க. அது நீர் நிறத்துல இருக்குன்னு சொன்னீங்க. அது நிலத்தடி நீரை சொல்றீங்களா? ஆமாங்க. நிலத்தடி நீர் தான். அவங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணி நிலத்தடி நீர் மட்டும் இல்ல. இத வந்து பாத்தீங்க புரியுது. நிலத்தடி நீர் மட்டும் இல்ல. நிலத்தடி நீர் வந்தாலும் சரி, இப்ப அரசாங்கத்துல இருந்து டேங்க்ல இருந்து தண்ணி விடுறாங்க இல்லைங்களா? அதுவுமே சரி, அவங்களுக்கு வந்து சரியான முறையில போய் சேரல. எஸ்புதூர்ன்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு முறையும் அதேதான் அவங்களும் போய் மனு குடுக்குறாங்க, போராடுறாங்க. போடும்போதெல்லாம் அதிகாரிகள் வந்து பாக்குறாங்க. பாத்துட்டு, சரி நாங்க கட்டாயமா சரி செஞ்சிடுறோம், பண்ணிடுறோம்னு ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வாக்குறுதி மாரி அவங்க குடுத்துட்டு போயிட்டே இருக்காங்களே தவிர்த்து, அதுக்கான இந்த வரையும் எந்த தீர்வுமே அவங்க குடுக்கல. நம்ம வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நீர் அதாவது ரொம்ப அதிகப்படியான தண்ணீரை நிலத்தடியில இருந்து உரியாம, நீர் அதிக மழையினால தண்ணீரை சேகரிச்சு நிலத்தடி நீர் மட்டத்தையும் உயர்த்தணும். அதே மாதிரி சுத்திகரிப்பு மையங்களை வந்து உருவாக்கி தண்ணியை வந்து சுத்திகரிப்பு செய்யணும். அதிகப்படியான மரங்களை வந்து
நட்டு தண்ணிய வந்துட்டு இயற்கையாவே நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. சரி, ரொம்ப சந்தோஷம். போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்க தொகுதியில பார்க்குற மாற்றங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? கண்டிப்பா. வரவேற்பு ரொம்ப அதிகமா தாங்கண்ணா இருக்கு. போன தடவ இருந்தத விட இந்த தடவ அதிகமா தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 ஆண்டு காலமா 2 திராவிட கட்சிகளும் பண்ற அட்டூழியங்கள பார்த்துட்டு மக்கள் வெறுத்து போய் தான் இருக்காங்க. அதனால நமக்கான வரவேற்பு எப்பவுமே அதிகமா தான் இருக்கு. சரி. எப்பவுமே நமக்கான வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் இருக்கு. மக்கள் வந்து நம்மள தேடுறாங்க. நீங்க வந்தா மட்டும் தான் நம்மள காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரியான நிலைமையில தான் இருக்காங்க. இப்ப தேடுறாங்க. ஏன்னா, அண்ணா மட்டும் தானே மலைகள பத்தியும், ஆ மண்ண பத்தியும், கடல பத்தியும் கவலைப்படுற ஒரே ஆள் அண்ணா மட்டும் தான். சீமான் அண்ணன் மட்டும் தான். வேற யாருக்கும் அத பத்தின கவலை இல்ல அப்படிங்கிறதுனால, மலைகள் இங்க வந்து அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதனால மழை பொழிவு இல்ல. மரங்கள் வெட்டுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால, மக்கள் வந்து இயற்கை சார்ந்து இப்ப மாறிக்கிட்டு இருக்கிறதுனால, நம்மள தான் அதிகமா தேடுறாங்கண்ணா. தொகுதியில என்ன மாற்றம்னு கேட்டீங்கன்னா, பெருசா எந்த மாற்றமுமே இல்ல. ஏன் சொல்றேன், இருக்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கே தவிர்த்து, எந்த இடத்துலயுமே வந்து பிரச்சனைகள் வந்து குறைஞ்ச மாரியே இல்ல. நான் அதான் சொன்னேன்ல, 2021ல நாங்க பார்க்கும்போது எப்படி இருந்ததோ, அதே மாரி தான் இன்ன வரைக்கும் தொகுதி இருக்கு. நம்ம மட்டும் தான் போராடிக்கிட்டும், கத்திக்கிட்டும் இருக்கோமே தவிர, யாரும் எந்த அரசாங்க அதிகாரிகளும் அதுக்கான தீர்வுகளை இன்ன வரைக்கும் நம்ம மக்களுக்கு குடுக்கல. பைபாஸ் மட்டும் தான் போடுறாங்களே ஒழிய, இவங்க வந்து உள்ள இருக்கிற பிரச்சனைகள வந்து பார்க்கறதும் கிடையாது யாருமே. எந்த அதிகாரிகளும் பார்க்கறதும் இல்ல. அதுக்கான சொல்யூஷனையும் குடுக்கறது கிடையாது. நான் சொன்ன மாரி 2021லயும் நான் சொன்னேன். அந்த பகுதியில உள்ள மக்களுக்கு வந்து கரண்ட் இல்ல. அந்த இடத்துல பாலங்கள் இல்ல. அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்கன்றது 2021லயும் நான் சொன்னேன். இன்னமும் அத நான் சொல்றேன். அப்பன்னா பாருங்களேன், நம்மளால ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லாம இருக்க முடியாது. தேடுறோம் நம்ம. ஐய்யயோ! சார்ஜ் போடணும் அப்படின்னு நம்ம தேடுறோம். அந்த மக்கள் ஆனா சாதாரணமாவே அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா. இது எவ்வளவு ஒரு கொடுமை. அவங்களுக்கு ஒரு சரியான கழிவறை வசதி அந்த வீடு எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இதான வீடும் கிடையாது. எல்லாமே கூரைகள். ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது அவங்களுக்கு. பல பகுதிகள்ல அரசாங்க இது நவீன கழிப்பிடங்கள் கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாம தான் இருக்கு. அது போய் நாய்கள், ஆமல்கள் போய் இருக்கிறதான இடமா தான் இருக்கே தவிர்த்து, அது பயன்பாட்டுக்கு இருக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, ஒரு பாதுகாப்பு இன்மை காரணமா தான் யாரும் அத போய் பயன்படுத்துறது இல்ல. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, போய் மதுப்பிரியர்கள் போய் அங்க போய் உட்கார்ந்து மது குடிக்கும்போது, எப்படி அவங்க தைரியமா போவாங்க? ஒரு அடிப்படையான விஷயங்கள இது பண்றதுக்கு கூட அவங்க பயந்து பயந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இது எல்லாமே மாத்தணும். இது 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 மாறாமலே இருக்கு இன்ன வரைக்குமே. புரியுது. வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. முன்ன இருந்தத விட இப்ப இன்னும் கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சொன்னாங்க திமுகல இதா சொல்லியிருந்தாங்க. பெட்ரோல் விலை வந்து ரூ. 75 கொடுக்கப்படும். டீசல் ரூ. 65 கொடுக்கப்படும். கேஸ் சிலிண்டர் விலை வந்து ரூ. 500 தரப்படும்னு சொன்னாங்க. போன முறைய விட இந்த தடவை எல்லாமே ரூ. 102 வந்துருச்சு பெட்ரோல் விலை. டீசல் விலை 98, 99 போயிடுச்சு. சிலிண்டர் விலை பாத்தீங்கன்னா இப்ப ரூ. 900 விக்குது. நார்மல் சிலிண்டர் வீட்டுக்கு பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா ரூ. 900 மேல வந்துருச்சு. சோ யாருமே எந்த ஒரு இதையுமே மாத்தவே இல்ல. எது ஒன்றும் மாறல. அததான் நம்ம சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள பேருக்கு ஒப்புக்கு மாத்திருக்காங்களே ஒழிய வேற எதுவும் பண்ணல. ஏன்னா அவரு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த இடத்துல கல்லூரி கட்டலாங்கிற ஒரு இதுவே வந்துச்சு. ஏன் அது எம்எல்ஏவா இருக்கும்போதே செய்ய முடியாதா? வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எம்எல்ஏ ஃபண்ட் வந்து 4ல இருந்து 5 கோடி வரைக்குமே வரலாம். அந்த 4ல இருந்து 5 கோடியில இவங்க என்ன செலவு பண்ணிருக்காங்கன்றதுக்கான எந்த இதுவுமே கிடையாது. அதிகபட்சம் அவங்க செய்யறது என்னன்னா சுடுகாட்டுக்கு வழி அமைக்கிறதும் பேருந்து நிலையங்கள் இது நிழல்கூடை அமைக்கிறது மட்டும்தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதையுமே யாரும் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. இது எல்லாத்தையும் கண்டிப்பா தீர்த்தே ஆகணும். இந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்தே ஆகணும், முன்னெடுத்தே ஆகணும். நம்ம விவசாயத்தை காப்பாத்தணும் முதல்ல. ஏன்னா நம்ம இங்க பண்ற விவசாயம் இந்த ஊருக்கோ இந்த தொகுதிக்கோ மட்டும் இல்ல, உலகம் முழுமைக்கும் நம்ம இங்க இருந்து தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதை காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு நிலத்தடி நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் கண்டிப்பா இருக்குன்றத நான் சொல்றேன். ஓகே. நடிகர்களின் வருகை தேர்தலுக்கு தேர்தல்
ஒரு புதிய நடிகர் ஒரு கட்சி தொடங்குறாரு. சென்ற தேர்தல்ல மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் துவங்கினார். இந்த தேர்தல்ல அ தாவேகா நடிகர் விஜய் தொடங்கியிருக்கார். அ அது உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அதாவது நமக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, அவர ஒரு நடிகர நோக்கி போறாங்கன்னா, அவங்களுக்கு சரியான அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்கள்ட்ட எந்த விதமான கொள்கைகளும் இல்ல, கோட்பாடுகளும் இல்ல. எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நடிகரின் பின்னாடி போறாங்க அப்படின்னா, அவங்களோட மனநிலைய வந்து நம்ம சரிப்படுத்த வேண்டிய நிலையில தான் இருக்கும். ஆ நமக்கு ஆனா நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்சி பின்னாடி நிக்கல அவங்க. ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டின் பின்னாடி நிக்கிறாங்க. ஒரு கட்டமைப்பின் பின்னாடி நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொள்கைகள் தெளிவா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அவர்கள தவேகாவுடைய இவரு விஜய பிடிச்ச பசங்க கூட நம்ம கட்சியில நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. அவர நான் திரையில ரசிப்பேன். ஆனா தலைவனா கொண்டாட மாட்டேங்கிற இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நெறைய கண்டிப்பா இருக்கு. நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ திடீர்னு வந்துட்டு இவங்க எந்த விதமான போராட்டத்திலயும் கலந்துக்கல. மக்களுக்கு எந்த விதத்திலயும் ஒரு குரல் குடுக்கல. அதனால மக்களுக்கு தெரியுது. இவங்க வந்து இப்போதைக்கு தற்காலிகமா வந்திருக்காங்க. அவங்க போயிருவாங்க. ஒரு தேர்தல் அவங்க தாண்ட மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு நமக்கும், நம்ம இயற்கை வளத்துக்கும் இதா நிக்கிறது யாருன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் தான். அவங்களோட பின்னாடி நின்னா மட்டும் தான் நம்ம நிலமும், வளமும், இயற்கையும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல விதமா கடத்தி செல்ல முடியுங்கிறத மக்கள் கண்டிப்பா நம்புறாங்க. நம்ம பிள்ளைகள்ட்ட உள்ள ஒழுக்கத்த வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பிப்ரவரி 21 மக்கள் மாநாடு நம்ம திருச்சியில நடத்தணும். அதுக்கு நாள் தான் வந்து திமுகவினுடைய மாநாடு வந்து பாத்தீங்கன்னா, அதே திருச்சியில வந்து நடந்தது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, குப்பையும், வாழைத்தாறுகளுமா ஃபுல்லா இருந்தது. 2 சைடு ரோட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருந்துச்சு. அதே நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு முடியும்போது உங்களுக்கே தெரியும். எல்லாருமே வந்து இருக்கையிலிருந்து எந்திரிச்சு அந்த சேர் எல்லாத்தையும் கரெக்ட்டா ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு, குப்பைகள் கீழ கிடந்தா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை அந்த குப்பை இருந்தா கரெக்ட்டா எடுத்து போடுறதா இருக்கட்டும், எல்லார்கிட்டயும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட அந்த ஒழுக்கம் இருக்கு. இதே வந்து நீங்க சொன்ன மாரி தாவேகா கட்சி இவங்கள்ட்ட நிர்வாகிகள்ட்ட யார்ட்டயுமே அந்த ஒழுக்கம் இல்ல. இப்ப கரூர்ல பாத்தீங்கன்னா 40 பேர் இறந்திருக்காங்க. சேலத்துல நடந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களோட இறப்பு விகிதம் தான் அதிகமாயிட்டே இருக்கே தவிர்த்து, அவங்களோட வளர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மண்ணையும், மக்களையும் நேசிக்கிறவங்களா இருக்கணும். ஆனா தான் சுயநலத்துக்காக அரசியல் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இதாயிடக்கூடாது. மக்கள் இதை அதனால இது சொல்லுங்க. வெளிப்படுத்துறாங்களா? இந்த யாரு கருத்த மக்கள் வெளிப்படுத்துறாங்களா? கண்டிப்பா. இவர்களின் வருகைக்கு முன்னாடி, ஆ நீங்க களத்துல மக்கள் கிட்ட தமிழ் தேசியத்தையும், நாம் தமிழரின் கொள்கையும் எடுத்து போகும்போது, இருந்த வரவேற்பும், இவர்கள் வருகைக்கு பின்னாடி, ஆ அ விஜயின் ரசிகர்கள விட்டுடுங்க. நாம் ம். தமிழர் கொள்கையும், தமிழ் தேசியத்தையும் உள்வாங்கினவங்களையும் விட்டுடுங்க. நடுநிலையா இருக்கிற மக்கள் கிட்ட, ஆ நீங்க இப்போ இவர்களின் வருகைக்கு பின்னாடி, ஆ நீங்க இப்போ களத்துல நீங்க கொண்டு போகும்போது, மக்கள் வந்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? அவங்க வந்து இத வெளிப்படுத்துறாங்களா? நீங்க வெளிப்படுத்தின இப்ப கருத்துக்கள் இருக்கு. நடிகரின் சுயநலமா இருக்கட்டும், அவர்களின் ஒழுக்கமின்மையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட உங்களால உணர முடியுதா? அவங்க வெளிப்படுத்துறாங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்டின்னா, இப்ப ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவங்க சந்திச்சுட்டு, அவங்க இங்க இருந்து ஓடும்போது, அண்ணன வந்து அவங்க கம்பேர் பண்றாங்க. இந்த இடத்துல அவன் தம்பி எப்படி நிக்கிது? இவங்க யாராவது நிக்கிறாங்களா? இவன் வந்து நடிச்சுட்டு, இது பண்ணிட்டு போயிருவாங்க. காச வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா, பிரச்சனைனா வந்து நிக்க மாட்டாங்க. இப்ப கூட 2 ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 பசங்க வாகனத்துல அவங்க வண்டிய பின்தொடர்ந்துட்டு போகும்போது விழுந்து, அந்த பையனுக்கு கால் அடிபட்டு ரொம்ப இதா இருக்குன்னு, அவங்க அப்பா வந்து ரொம்ப உருக்கமா பேசுறாரு. என் பிள்ளைக்கு வந்து ட்வின்ஸ் 2 பேரும். அவனுக்கு வந்து 2 பேருக்குமே கால் இப்ப வந்து அடிபட்டுருச்சு. நான் வந்து பெரிய பணக்கார வீட்டு பையன்லாம் கிடையாது. ரொம்ப ஏழை விவசாய குடும்பத்த சேர்ந்தவங்க தான். கூலி வேலை பார்த்துட்டு தான் நான் என் பிள்ளைங்கள கரையேத்துறேன். அவங்க 2 பேருக்குமே இப்படி அடிபட்டுருக்கும்போது, அ இத இத எப்படி ஒரு தலைவர் வந்து அவங்களுக்கு எந்த இதுவுமே பண்ணவே இல்ல. நான் தான் கை காச போட்டு அவனுக்கு நான் செலவு பண்ணி நான் பார்க்கணும்.
இப்படி இருக்கிற ஒரு இது இப்ப நம்பி எப்படி இவன் போறான் அப்படின்னு அவங்க அப்பா அவ்வளவு உருக்கமா ஆதங்கமா ஒரு நியூஸ் சேனல்ல கூட இது கொடுத்திருந்தாரு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இது மட்டும் இல்லாம நம்ம பகுதியில உள்ள மக்களை போய் சந்திக்கும் போது அதான் எல்லாருமே சொல்றது அதுதான். ஒரு டிவில நடிக்கிற ஒருத்தவங்க நல்லா நடிக்கிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு போய் ஓட்டு போட முடியுமா? நாட்டை கொடுக்க முடியுமா? இப்படிதான் எல்லாருமே கேக்குறாங்க. ஆனா நம்ம அண்ணனை பத்தின புரிதல் வந்து பாத்தீங்கன்னா, என் பேரப்புள்ள காமிச்சதும்மா எனக்கு போன்ல. என் பையன் எனக்கு காமிச்சான். அப்படின்ட்டு நம்ம இங்க பகுதியில உள்ள மக்கள் வந்து நம்மள சொல்றாங்க, தேடுறாங்க. நம்ம புள்ள வந்தாதான் நமக்கு நாடு நல்லா இருக்கும். விவசாயத்தை காப்பாத்தனா தம்பி எப்பயோ சொன்னுச்சு தண்ணி கிடைக்காது உங்களுக்கு அகதியா நிப்பீங்கன்னு சொன்னாங்க. சோறு கிடைக்காத நிலைமைக்கு வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் இப்பதான் எங்களுக்கு புரியுது. அதனால நாங்க கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். அது இன்னொருத்தவங்க சொன்னா நம்ம விவசாயத்திலேயே சின்னத்துல வந்து விவசாயிய வச்சிருக்கிறீங்க. நீங்க எப்படிமா விவசாயத்துக்கு நல்லது செய்யாம இருப்பீங்க? கண்டிப்பா நமக்கு விவசாயி சின்னத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வரவேற்பு அதிகமா தான் இருக்கு. எந்த விதத்திலயும் நம்ம பின்னடைவுக்கான வாய்ப்புகளே இல்ல அண்ணா. கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இத முன்னோக்கி நகருவோமே தவிர்த்து 1% கூட நம்ம பின்னோக்கி இதனால இறங்குவோங்கிற வாய்ப்பே இல்ல. அது நம்மளுடைய கூட்டத்திலேயே தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் சொன்னாங்க 1,00,000 பேர் கூட வரமாட்டாங்க, 2,00,000 பேர் கூட வரமாட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட 5,00,000 பேர் அந்த இதுல கூடினாலும் ஒரு என்னோட நகை காணாம போச்சு, என்னோட இது காணாம போச்சுன்ற எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு பாலியல் சீண்டல்களோ, தொந்தரவுகளோ அந்த இடத்துல இல்ல. இன்னும் சொல்ல போனா காவலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அங்க சேர் போட்டு உட்கார்ந்திருந்தாங்க. இதே அந்த டிவிக்கு மாநாட்டுல பாத்தீங்கன்னா, புடிச்சு இத தள்ளிக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரவங்க. ஆனா நம்மளோட பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ரிலாக்ஸா 2 மணி நேரம் கூட்டம் முடியிற வரைக்கும் சைடுல சேர் போட்டு ரொம்ப ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்கேன். இது வேற எந்த கட்சியில நடக்கும் சொல்லுங்க? ஆ இத சொன்னேன். போன திமுக கட்சியில வந்து ஒரு அம்மா ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, கையில இருந்த வளையல உருவிட்டு போயிட்டாங்களாமா. அந்த பகுதியில உள்ள பொறுப்பாளர்களே வயலையில பொறுவிட்டு போயிட்டாங்களாமா. நெறைய பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க சொல்றாங்க இல்லையா? நாங்க ஆணுக்கு பெண்ணுங்க நாங்க சம உரிமை பேசுறோம். 33% அவங்க வந்து பாத்தீங்கன்னா, 33% 3, 4% கூட குறுக்கிடுது இல்ல. அதான் உண்மை. தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் அத பத்தி உங்க கருத்து? நாங்க அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கூட்டம் போட்டு நம்ம வந்து ஓசி பஸ் வேணாமா, இலவசம் வேணாமான்னு கத்துனவரு, இப்ப அவரு வந்து மகளிருக்கு உதவித்தொகை குடுக்குறேன். இலவசமா அத பண்றேன். இத எல்லாத்துக்கும் மாற்றா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மத்த திராவிட கட்சிகள் செய்யறதே திருப்பி செஞ்சா, அவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? எங்களுக்கு வந்து இலவசங்கள் வேண்டாம். இலவசம் வாங்காத அளவுக்கு எங்களோட தகுதியை வந்து உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாண்புமிக்க வாழ்க்கையை கொடுங்கன்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. திருப்பி இவரே வந்து அதே நான் இலவசத்தை தான் தருவேன், இதே இலவசத்தை தருவேன்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நோக்கம் அப்படிங்கறதே தெரியல. இப்ப இவரும் வந்து நம்ம மக்களை முட்டாளாக்கி அடிமையாக்கணும்ன்ற எண்ணத்துல தானே வராங்கன்றது இதுலயே தெரியுது இல்லைங்களா? ஒருத்தவங்க இந்த இடத்துல ஒரு இத்தனை கோடி செலவு பண்றாங்கன்னா அதை தாண்டி அதிகமான கோடிகள் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தானே வருவாங்க. உங்க மேல உண்மையாவே நம்பிக்கை இருந்தா எந்த விதமான இலவசங்களும் கொடுக்காம நேர்மையா களத்துல நில்லுங்க. நாம நிக்கிறோம், நாம் தமிழர் கட்சிகள் நிக்கிறோம், பிள்ளைங்க நின்னுகிட்டு இருக்கோம், வாக்கு வாங்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தேவை அந்த நம்பிக்கை தானே தவிர இலவசங்கள் இல்ல. அது வந்து ரொம்ப மக்களை வந்து ரொம்ப இழிவா நினைக்கிற மாதிரியான இதுன்னு நான் நினைக்கிறேன். இலவசங்களை கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க மாதிரியான ஒரு மிக தப்பான கண்ணோட்டமா நான் அதை பாக்குறேன். திராவிட கட்சிகள் செய்யற அதே மேலேயே போய் அதேதான். அது ரொம்ப மக்களை வந்து அடிமையா நினைக்கிற மாதிரியான விஷயமா நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் கோடிகள்ல செலவு பண்றாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே இப்ப தெரியும். வாக்குக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இலவசம் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. தாவேகாவை பத்தி நமக்கு இன்னும் அதிகமா எதுவும் தெரியாது. நான் இப்ப செலவு பண்ற திமுக, அதிமுக அவங்கள பத்தி கேக்குறேன். அவங்க செலவு பண்ற இந்த கோடிகள் எந்த மாதிரி காரியங்களுக்கு செலவிடுறாங்க? அதாவதுன்னா அவங்க வந்து என்ன மாதிரியான செலவுகள் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க 4 ஆண்டு காலம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்திருக்காங்க. இது 5வது வருஷம். 4 வருஷமா வந்துட்டு பொங்கல் வரவே இல்லைங்களா? பொங்கலுக்கு மகளிருக்கு 3000 கொடுக்குறாங்க.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 5,000 கோடைக்கால நிதியாம். ஏன் இத்தன வருஷமா 4 வருஷமா கோடை ஆனா வரவே இல்லையா? அதெல்லாம் அதெல்லாம் மக்களோட வரி பணம் தானே! அது வந்து கண்டிப்பா வரிப்பணம். அது அது வந்து வரிப்பணம் மட்டும் இல்ல. ஆ. இது வந்து பாத்தீங்கன்னா, ஏற்பட்ட மக்களுக்கு குடுக்க வேண்டிய நிதியில இருந்த பணத்த எடுத்து, இவங்க வந்து இந்த மகளிர் உதவித்தொகைகள குடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டா, எப்படி நீங்க அந்த இது வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கான நிதி அப்படின்னா, அந்த மக்களுக்காக வந்து வீடு வசதியும், பள்ளி, அவங்களோட கல்லூரி படிப்புக்கு மேற்கண்ட பல விஷயங்களுக்காக அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. அத எடுத்து இவங்களோட சுயநலத்துக்காக இத பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அத கேள்வி கேட்டா, அது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உதவித்தொகை குடுக்குற மகளிரும் பாத்தீங்கன்னா, அதுல வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க. அதனால நாங்க வந்து அந்த நிதிய எடுத்து நாங்க குடுக்குறோம். எல்லாருமே பயனடையறாங்க அப்படின்னு ஆனா சொல்றாங்க. நான் அத பத்தியே கேட்கல. நான் என்ன நெனைக்கிறேன்னா, நான் வந்துட்டு ம். இது வந்துட்டு மக்கள் வரி பணத்துல அவங்க பண்ற தவறு தான். இதுவுமே தவறு தான். இதுவும் ஆனா, தவறு தானே! இப்போ ஒரு இதுவும் அவங்க வேட்பாளர் தேர்தல் வந்துட்டு நோக்கத்த வச்சு தானே தராங்க. ஆமா, ஆமா. ஆனா நான் கேட்கிறது, தேர்தல் இப்போ ஒரு நோக்கத்த வச்சு தானேங்க. வேட்பாளர் வந்து ஒரு தொகுதின்னு அவருக்கு இந்த தொகுதியில நீங்க தான் வேட்பாளர்ன்னு அறிமு அ அ படுத்த அறியப்பட்ட பிறகு, அவர் அந்த தொகுதிக்கு செலவு பண்ற பணம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் அதான். நீங்க இப்ப அந்த தொகுதிக்கான வேட்பாளர். நீங்க செலவு பண்ற பணமும் ஆ ஒரே அளவுல இருக்க போறது கிடையாது. ஆ கண்டிப்பா. அவர் அப்படி கோடிக்கணக்குல பண்ற செலவு என்ன காரணங்களுக்கு அவர் செலவு பண்றாரு? மக்களுக்கு ஓட்டுக்கு காசு குடுக்கிறதா? அது போக வேற என்ன மாரி காரியங்களுக்கு அவர் செலவு பண்ணுறாரு? அதாவது பாத்தீங்கன்னா, இங்க வந்து தீபாவளிக்கு அப்போல இருந்தே இவ்ளோ பெருசுக்கு ட்ரம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரம் ஒண்ணு, அதோட மூடி, அதுல வந்து பாத்தீங்கன்னா, புடவையோட வச்சு, வேட்பாளர் செழியன் அவர்களுடைய ஃபோட்டோவ ரவுண்டா ஒட்டி, வீட்டுக்கு வீடு குடுத்துட்டு இருக்காங்க. எல்லா வீடுகளுக்கும் அது வந்துகிட்டு இருக்கு. ஏன் அத இப்போ தரணும்? இது தேர்தலுக்கான இதா தெரியலைங்களா? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப தேர்தல் வரப்போற சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு நெறைய இதெல்லாம் அறிவிப்பாங்க. இங்க பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, உடனே நாங்க முகாம் போடுறோம். உங்க பிரச்சனைகள தீர்க்கிறோம். திரா திமுக சார்பா இத பண்றோம். அப்டின்ற மாதிரியான விஷயங்கள் நெறைய செய்வாங்க. அதே மாதிரி நீங்க சொல்லணும்னா ஓட்டுக்கு பணம். அது வந்து இங்க அதிகமா போயிட்டு இருக்கு. அதுவும் எப்படி தெரியுமா? இரவு நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கதவு தட்டி, காச குடுத்து சத்தியம் வாங்குறது. கற்பூரத்த நடிச்சு சத்தியம் வாங்குறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய நடக்குது. இத மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கன்றது எங்களுக்கு இன்ன வரைக்குமே புரியவே இல்ல. நம்ம ஒருத்தவங்க காச குடுத்து நம்ம ஓட்ட விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ பெரிய திருடர்களா இருப்பாங்கன்றது மக்களுக்கு ஏன் இன்னும் புரியல அப்படின்றது தான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்ல. கண்டிப்பா. அவங்க பல கோடிகள்ல செலவு பண்றாங்க. நம்ம பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, சில லட்சங்கள் கூட இருக்காது. ஏன்னா இது ஆ மக்களுடைய பலவீனத்த பயன்படுத்திக்கிற மாதிரி தானே. ஏன்னா, எனக்கு வறுமை இருக்கு. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து இலவசம்ன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு குடுக்குறாரு. அண்டா குடுக்குறாரோ, இல்ல பணம் குடுக்குறாரோ, எதுவா இருந்தாலும், சரி வாங்கிப்போம். இது நம்ம பணம் தானேன்ற எண்ணத்துல கூட வாங்கிக்கலாம் அந்த நேரத்துல. ஆனா, வேணான்ற மனநிலையில என்னால இருக்க முடியாது. ஏத்துக்கிற பொருளாதாரத்துல நான் இருக்கவும் மாட்டேன். அப்ப நான் குடுக்கறத வாங்கிப்பேன். ஆனா, இந்த வாங்குற இதுவே வந்து ஒரு கட்டத்துல என்னுடைய மனசாட்சி அந்த ஓட்டு போடுற நேரத்துல என்ன, சரி வாங்கினோமே, அதனால இவங்களுக்கே போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த மன உறுத்தல்ல கூட ஓட்டு போடலாம். போடுறதுக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு காலகாலமா இங்க. அது இப்போ வழக்கமாவே ஆயிருச்சு. ஆ இத வந்து தடுக்கிறதுக்கு வழியே இல்லைங்களா? இப்போ இத தடுக்க வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் தான் இருக்கு. அவங்களும் ஆமா, தடுக்கிற மாதிரி தெரியல. அவங்கள மீறின சக்தியா தான் இவங்கலாம் இருக்க மாரி தெரியுது. ஆ ஆமா. அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு சவால நீங்க எதிர்கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. கண்டிப்பா பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அ அந்த ஏழ்மை நிலைக்கு தள்றது யாரு? அவங்க அந்த ஏழ்மை நிலையிலேயே வச்சிருக்கிறது யாரு? இந்த அரசாங்கமும் அந்த பதவியில இருக்கவங்களும் தானே! அவங்களோட நிலைமைய மாத்தணும்னு தான் நம்ம நெனைக்கிறோமே ஒழிய, அவங்கள மாரியே நம்மளும் வந்துட்டு இலவசங்கள குடுத்து நம்ம மக்கள வந்து அப்படியே வச்சிருப்போம். மதுவ மட்டும் குடுத்து அவங்கள வந்து யோசிக்கிற தன்மையில எவ்ளோ பெரிய அறிவார்ந்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்ம. ஆனா, அப்படிப்பட்ட மக்கள வந்து இப்ப இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா, மதுவுக்கு அடிமையாக்கி அவங்கள ரொம்ப ரொம்ப கீழ் நிலையில வச்சு அவங்க செயல்படுறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மன வருத்தமா தான் இருக்கு இந்த இடத்துல.
இலவசங்கள தேடி போறாங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையில இருப்பாங்க. அவங்க சூழ்நிலைகள மாத்துறதுக்கு தான் அரசு செயல்படணுமே தவிர, அவங்களுக்கு இலவசங்கள குடுத்து மேலும் அவங்கள அடிமையா வச்சிருக்கிறது மிகப்பெரிய சர்வாதிகார தன்மையா நான் பார்க்கிறேன். இந்த 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 சூழ்ச்சிய முறியடிக்கணும்னா, நீங்க வந்து களத்துல போய் மக்கள் கிட்ட ஒவ்வொரு ஆம் மக்கள் கிட்ட நேரடியில கூட்டம் போட்டு மக்கள் கிட்ட நே அ இந்த இது சூழ்ச்சிய எடுத்து உரைச்சு, புரிய வச்சு, அ அவங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான் இத முறியடிக்க முடியும் கண்டிப்பா, இல்லையா? கண்டிப்பா, அப்படி கண்டிப்பா. உங்களால செய்யும்போது மக்கள் அத புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடிலாம் நம்ம பேசினோம் அப்டின்னா, இல்ல நான் பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னவங்க, இவ்ளோ விஷயம் நம்ம உட்கார்ந்து எடுத்து பேசும்போது தான் அவங்களுக்கு புரியுது. அம்மா நீங்க இன்னைக்கு வாங்குற ரூ. 500 உங்க ஓட்ட விக்கிறதுக்காக நிக்கிறீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு இத்தன வாக்குறுதிகள் குடுத்தாங்களே, எந்த வாக்குறுதிய செஞ்சாங்க? அப்ப அவங்களுக்கு மனசு உறுத்தலையா? அப்போ நீங்க வந்து வாங்குறத நீங்க வாங்குனீங்கன்னாலும், உங்களுக்கு மனசாட்சிக்கு எதோ அப்ப வந்து நாளைக்கு உங்க பிள்ளைகளும், உங்க பேர பிள்ளைங்களும் "நாட்ட நீ இப்படி விட்டுட்டு போயிட்டியே, வேற ஒரு கொலைகாரனுக்கு வந்து ஓட்டு போட்டு நாட்ட இப்படி நாசமாக்கிட்டியேன்னு" சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு வந்து மனசாட்சி உறுத்தாதா? அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட பதில் இல்ல. அப்ப நம்ம பண்றது தப்பு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா நம்மள அவங்க வரவேற்கிறாங்க. இந்த நிலைய மாத்தணும்னு நெனைக்கிறாங்க கண்டிப்பா. இலவசங்கள் வரும்போதும் அத வாங்கல அப்டின்னா, அவங்க வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ! நீ வந்து இது பண்றியான்ற மாரி பண்ணுவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கு. ஆனாலும் சரின்னு வாங்கி வச்சுட்டு, நாங்க வந்து நமக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறத மக்களுக்கு முன்னலாம் இருந்தத விட இப்ப மக்கள் ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆ ஒருவர் வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா, தொகுதி முழுக்க வந்து அ நம்ம உறுப்பினர் சேர்க்கை முகாம் வந்து நடத்தினோம். நான் தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தினோம். ஒரு 1000 பேர வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம்ல சேர்த்தோம். புதுசா இணஞ்சாங்க. அத பாத்தீங்கன்னா, அதிகமா பாத்தீங்கன்னா 60 வயசு, 50 வயசுக்கு மேல உள்ளவங்க நெறைய பேர். ஆண்களே. அவர் சொன்னாரு, "இத்தன காசா நான் இந்த இந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டேன்னு நெனைக்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த நிலைய மாத்தணும்னு நெனைக்கிறேன். நான் நாம் தமிழர் கட்சியில இணையிறேன்." அந்த ஐயா வந்து நம்மள்ட்ட சொல்லும்போது நமக்கு அது அத விட பெருசா வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கண்ணா? அந்த சரி, அந்த சரி. ஒரு மன நிறைவோட நம்ம பயணிக்கிறோம். வேற எந்த கட்சிக்குமே அந்த மன நிறைவு இருக்காது. அவங்க எல்லாம் வந்து காசுக்காகவும், அவங்க குடுக்குற அந்த மது பாட்டிலுக்காகவும் மட்டும் தான் அந்த கூட்டங்களுக்கு போறாங்களே தவிர்த்து, நம்ம நாம் தமிழர் கட்சியில மட்டும் தான் பசங்க சொந்தமா கை காச போட்டு வராங்க. ஒரு கூட்டத்துக்கு வராங்கன்னா, இப்ப நம்ம பகுதியில இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 20 வண்டி வாகனங்கள்ல எடுத்து மாநாடுக்கு போனோம். ஒவ்வொரு பசங்களுமே வந்து, "இல்ல உங்களால முடிஞ்சது நீங்க குடுங்க. வேட்பாளர் நீங்க உங்களால என்ன முடியுதோ குடுங்க. மீதியெல்லாம் நாங்க போட்டுக்கிறோம்னு" சொல்லி, அவங்கவங்க பகுதிக்கு அவங்கவங்க கை காச போட்டு பசங்க தேடி அலைஞ்சு அங்கங்க நிதி திரட்டி, வேன் எடுத்துக்கிட்டு, உணவு கட்டிக்கிட்டு அங்க வந்தாங்க. உணவு நம்ம ஏற்பாடு பண்ணோம், சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி தன்னெழுச்சியா வரது வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில மட்டும் தான் அதிகமே தவிர்த்து, இவங்க கோடி கோடியா கொட்டி குடுக்கறதுனால மட்டும், இவங்க யாரும் போய் விலை போயிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க உண்மையாகவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த தேர்தல்ல ம். இன்னும் தமிழ் தேசிய அரசியல முழுசா உள்வாங்காத வாக்காளர்களுக்கும், நடுநிலை வாக்காளர்களுக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு அவங்க நினைக்கிறதா இருந்தா, எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மத்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, நீங்க வந்து அடிமையாக மட்டும் தான் இருக்க முடியும். எந்த எந்த ஒரு பாதுகாப்புமே உங்களுக்கு வந்து இருக்காது. பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகள் யாருக்குமே வந்து இங்க பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் நம்ம இப்ப நம்ம நாடு வந்து இருந்துகிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு கட்சியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். அதுக்கு வந்து இங்க உள்ள 117 பெண் வேட்பாளர்களும் ஒரு சாட்சியாக இருக்கிறோம். ஏன்னா, எந்த கட்சியிலுமே இத்தன பெண் பிள்ளைகள் வந்து இவ்ளோ ஆண் பிள்ளைகளுக்கு நடுவுல இருக்க முடியாது. மத்த கட்சியில அந்த பாதுகாப்பும் இருக்காது. நம்ம கட்சியில இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கே இந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா, நாட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அ ஏன் திருப்பி திருப்பி பெண் பிள்ளை, பெண் பிள்ளை நான் பேசுறேன் அப்படின்னா, பெண்களோட வளர்ச்சி தான் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி. அந்த குடும்பத்தோட வளர்ச்சினா ஒரு ஊரோட வளர்ச்சியா இருக்கும். ஒரு ஊரின் வளர்ச்சி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியாக இருக்கும். பெண் கல்வி அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத நாம சொல்லி தான் தெரிய வேணும்ன்றது கிடையாது. அதனால பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெண் பிள்ளையை பெற்ற தாயா என்னோட ஆதங்கத்த தான் நான் சொல்றேன்.
நீங்க பாதுகாப்பான இருக்கணும். அது மட்டும் இல்லாம விவசாயம் வந்து அழியக்கூடாது. எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும். அதுவும் மட்டும் இல்லாம அந்த வேலைவாய்ப்புகள் எதுவும் வந்து அதுக்கான தொழிற்சாலைகள் அமைக்கணும். அந்த தொழிற்சாலைகள் எதுவுமே வந்துட்டு நம்ம நிலத்தையும், மண் வளத்தையும், நீர் வளத்தையும் வந்து பாதிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சா, கண்டிப்பா எல்லாருமே நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி அதாவது ஏர்கலப்பையோட கூடிய விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தாழ்மையோட ஆ கேட்டுக்கிறேன். சரி. நீங்க ஆட்சிக்கு வந்தா, மற்ற மொழி இனத்தவர்களுக்கும், அவர்கள் குடும்பங்களுக்கும் எப்படிப்பட்ட ஆட்சியாளரா இருப்பீங்க? கண்டிப்பா அண்ணன் சொல்ற மாதிரி எல்லாரையும் வாழ வைப்போம். தமிழரையே ஆள வைப்போம். அப்படிங்கிறது தான் நம்ம கோட்பாடே தவிர, ஏன்னா நம்ம இப்ப வேட்பாளரா நிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, பிற மொழி பேசுறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா. சௌராஷ்டிரா உள்ள அண்ணன் ஆனந்த் அண்ணன் இருக்காங்க. மத்த எல்லா மொழி பேசக்கூடியவர்களுமே இங்க இருக்காங்க. வெறும் தமிழ் மக்கள் மட்டும் இல்ல நம்ம இல்லையா? எல்லா மொழிகள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க, கன்னடம் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ஆனா, தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியது நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான். அதனால எல்லாருக்குமான சமமான ஆட்சியா இருக்குமே தவிர்த்து, இவங்களுக்கு அதிகம், இவங்களுக்கு கம்மி அப்படின்ற மாரியான நிலைமை இங்க இருக்காது. அப்படின்றத நாங்க உறுதியா சொல்றோம். கடைசியா, உலகத் தமிழர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது ஏதாவது இருக்கா? உலக தமிழர்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எங்க இருந்தாலும், எவ்வளவு தொலைவுல இருந்தாலும், நம்ம தாய் மண்ணையும், தாய் மொழியையும் மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய பெரிய விஷயமா இருக்கு. நீங்க அங்க இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய தமிழ வந்து சொல்லிக் குடுங்க. கண்டிப்பா பிள்ளைகளுக்கு தமிழ் பேசவும், எழுதவும் சொல்லிக் குடுங்க. ஆ எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க வந்து நம்ம நாட்டுக்கு திரும்பி வரும்போதும் சரி, நீங்க திருப்பி எவ்வளோ நாள் கழிச்சு வரும்போதும், நம்ம நாம் தமிழர் கட்சியில ஆட்சியில இருக்கும்போது, ஆ நீங்க சின்ன வயசுல பார்த்த ஒரு ஊரா நான் வந்து நம்ம நாடு வந்து இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். எந்த விதத்துல சொல்றேன்னா, நீங்க பார்க்கும்போது நெறைய இயற்கை வளங்கள் இருந்திருக்கும். ஏரி, குளங்கள்ல விளையாடி இருப்பீங்க. ஆலமரத்துல தூளி கட்டி ஆடியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைதி நிறைந்த நிலமா வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே. அதனால நீங்களும் வந்து பணிக்காகவோ ரொம்ப அதிகமா பிள்ளைகளையும், குடும்பத்தையும் விட்டுட்டு அங்க போய் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க இங்கேயே உங்க மனநிறைவான வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம தமிழ்நாடே ஒரு சிறந்த சூழ்நிலையா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. எங்க இருந்தாலும் கண்டிப்பா தேர்தல் நேரத்துல உங்க சொந்த ஊருக்கு வாங்க. உங்களோட உரிமைகள விட்றாதீங்க. கண்டிப்பா வந்து ஓட்டு செலுத்துங்க. நீங்க எல்லாரும் குடுக்கக்கூடிய பலம் தான் நாங்க இங்க வந்து உழைச்சிட்டு இருக்கிறதுக்கான ஒரே இது. நீங்க அவ்வளோ தூரத்துல இருந்தாலும் நமங்களோட இணைஞ்சு இப்பயும் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நேரத்த மறந்து வேலைகளையும் முடிச்சுட்டு இங்க வந்து நமக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க. கண்டிப்பா தேர்தல் நேரத்துல வாங்க. நம்ம மண்ணையும், மக்களையும் வந்து ஒவ்வொரு முறையும் சந்திச்சுட்டு போங்க. உங்களால என்ன முடியுமோ அந்த சின்ன சின்ன மாற்றங்கள உங்க வீட்ல இருந்து, உங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க. நீங்க கண்டிப்பா விவசாய சின்னத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு செலுத்தி, உங்க மக்களையும், உங்களோட தங்கச்சியா நிக்கிற என்னையும் வளமும், பலமும் சேர்க்கணும் அப்படிங்கிறத பெரிய தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆ இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு, உங்க களப்பணிகளுக்கு இடையே நேரம் ஒதுக்கி பொறுமையா, தெளிவா பதில் தந்ததுக்கு மிக்க நன்றி. உங்க ரொம்ப நல்ல நன்றி அண்ணா. நோக்கங்கள் நிறைவேறவும், தேர்தலில் வெற்றி பெறவும் எங்களது வாழ்த்துக்கள். நாம் மிக்க தமிழர். நன்றி அண்ணா. நன்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.